கூட்டணி ஆட்சி என்பதை தமிழக மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். அவர் பேசிய கருத்துக்களை தற்போது காணலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் தற்போதைய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியப்படாததுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணி ஆட்சி அல்லது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற நிலை எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை, எதிர்காலத்திலும் ஏற்படாது என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த நிலைப்பாட்டில் பாஜக இருப்பதாக நான் கருதவில்லை. அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. காரணம், அவர்களுடைய சக்தி, அவருடைய பலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எவ்வளவு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவருடைய நோக்கம் திமுக அரசை வீழ்த்த வேண்டும். அந்த ஒரே இலக்கோடு, அந்த ஒரே நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இன்றைக்கு இந்த தேர்தலிலே கூட்டணி நாங்கள் அமைத்திருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறுகிற அந்த ஒரு நல்ல சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு அதிகார பகிர்வு ஆட்சியில் பங்கோ கொடுக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அந்த கேள்விக்கே இடமில்லை. நான் சொல்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தனித்தன்மையோடு ஆட்சி அமைக்கும். அது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை இது என்று சொன்னாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது யூகிக்க முடியாது. இருந்தாலும் நான் சொன்னதைப் போல, அந்த வரலாற்றை சொன்னதைப் போல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சிகளின் ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. அதை மக்களும் விரும்ப மாட்டார்கள். மக்களும் அதை அந்த அளவிற்கு ஒரு நிலைமையை உருவாக்க மாட்டார்கள். எனவே அமையப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுகிற போது நிச்சயமாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அதை சாதுரியமாக சமாளிப்பார். அதில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சியில் ஆட்சி என்பதற்கு வாய்ப்பு இதுவரை இருந்ததில்லை. இப்பொழுதும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, எதிர்காலத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகாது என்பதுதான் என்னுடைய கருத்து.